சிந்து பைரவி, நியூ பிரம்மு. சிந்து அடுத்த நாள் சிவாவுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு செவுரு குதிச்சு வருவாங்க. அதை நம்ம மகா இசக்கியே பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு நேராக ரூமுக்கு வந்துடுறாங்க. சிந்து வசமாக அவங்கக்கிட்ட மாட்டிக்கிறாங்க. அப்புறம் அன்னபூரணி எல்லாருமே கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களாக்கா, ஆடி மாதத்துக்கு அம்மா வீட்டுக்கு அனுப்புனா இப்படி செவுரு குதிச்சு வந்துட்டுருக்கா. இவளை என்ன பண்ணுறது அப்படின்னு சிந்து என்னாச்சுன்றாங்க. இல்லை, என்னால் டாக்டரை பார்க்காம இருக்க முடியல. அவருக்கு தனியிலுமே ஹெல்ப் பண்ணிட்டு போகலான்னு தான் வந்த சிவாக்கு அவருக்கு இந்த விஷயம் தெரியுன்றாங்க. இங்கே பாருங்கக்கா, இவ தேவையில்லாத பண்ணிட்டு இருக்கா, இவ வேணும்னு இப்படி பண்றான்ட்டு சிந்துவை பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அன்னபூரணி, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை மகான்றாங்க. புருஷன் முன்னாடி 2 பேரும் சந்தோஷமா இருந்தா எல்லாருக்கும் சந்தோஷம் தான். ஆனா அவங்கள பிரிக்கணும்னு நினைக்கிற பார்த்தியா, இதுதான் ரொம்பவே தப்புன்றாங்க. அவங்கள சந்தோஷமா இருக்க விடலாம்ல, அதை விட்டு ஏன் அவங்கள பிரிக்கணும், அதை பண்ணு இதை பண்ணிட்டு இப்படி வெறியாவே நீ சுத்திக்கிட்டு இருக்கான்றாங்க. அக்கா, நான் சொல்றது உங்களுக்கு புரியல, எனக்கு புரியுதோ இல்லையோ, நீ தயவு செஞ்சு அவங்க 2 பேரோட விஷயத்துல தலையிடாதுன்றாங்க. உன்னுடைய நோக்கமே உங்களுக்கு பிரிக்கணும் தானே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. சிந்து அப்பப்போ தான் பார்த்துட்டு போகிறா, ஒன்னாலாம் ஒன்றும் இல்லைல்ல, அது பெரிய விஷயமா ஆக்காது அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூரணி சொல்லிட்டு போகிறாங்க. மகா இதை கேட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சிவா, இவ கூட சேர்ந்து நீயும் ஓவராக பண்ணிட்டு இருக்கல சிவா, இது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லைப்பா அப்படின்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மகா இருந்துட்டு. சிவாவும் எதுவும் பேச முடியாது, தயங்கி நின்றுட்டு இருக்காங்க. மகாவை பார்த்து அவ சிந்து ரொம்ப நக்கலை சிரிக்கவும் மகா செம டென்ஷன் ஆகுறாங்க. அதோட இந்த பிரமுவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.